ஆபீசரா இனியாவை பாக்குறதுக்கு அடடடடா அப்படியே அக்மார்க் ஆபீசர் மாதிரியே இருக்கு. ஒரு வழியா வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாச்சு. யாழினியும் ரொம்ப சூப்பரா காப்பாத்திட்டாங்க. பட் இத பார்த்துட்டு நம்ம நல்ல சிவத்துக்கும் அமுதாவுக்கும் எப்படி மூக்கு உடையாம இருக்கும்? அப்படியே வந்து டொயின்னு கீழே தரையில விழுந்து உடஞ்சிருச்சு. இப்படி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற இனியாவை பத்தி நம்மளுக்கே சுத்தி போடணும்னு தோணும். அப்ப விக்ரம்க்கு தோணாதா? ஊர்ல இருக்க பாட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து விக்ரம் இனியாவுக்கு சுத்தி போட சொல்றாங்க. போடுங்க போடுங்க, ஊரு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணுன்னு எல்லா கண்ணும் போகட்டும். ஊரு கண்ணு, உலகு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும். 3 தடவை இதுல துப்புமா? துப்பு. நீ சுத்து. எறும்பு ஊறாத மண்ணும் இல்ல, எலுமிச்சைக்கு தொலையாத கண்ணும் இல்ல. விக்ரமோட இன்வெஸ்டிகேஷன்ல மாயாவுக்கும் அமுதாத்தைக்கும் ஏதோ பயங்கரமான தொடர்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இத இனியா கிட்ட கேக்குறாரு விக்ரம். ஆனா இனியாவுக்கு இத பத்தி பெருசா எதுவும் தெரியல. சோ விக்ரம் இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக மாயாவோட போன்ல இருந்து அமுதாத்தைக்கு கால் பண்றாங்க. அமுதாத்தையும் எடுத்தோடனே சொல்லு மாயா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட இனிமையான குரலை கேட்கறதுக்காக என் மனசு எவ்வளவு தவிக்குது தெரியுமா? பேசு மாயா, பேசுன்னு சொல்றல்ல. பேசணுமா? என்ன மாயா திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுற? நீ ரொம்ப திறமைசாலி, எனக்கு தெரியும். நீ சகலகலா வள்ளிதான், அதுக்காக ஆம்பளை குரலையா பேசுவ? ஆம்பளை குரல்ல வேணா நான் பொம்பளை குரல்ல பேசவா? என்ன முதா, எப்படி இருக்க? ஐயோ மாயா, எனக்கு ஆம்பளை குரல் வேண்டாம், பொம்பளை குரல் வேண்டாம். நீ உன்னோட குரல்ல பேசு. உன் குரல்ல கேட்கணும் தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன விக்ரம், நீ என்ன இங்க? அத்த விசில் அடிக்கிறீங்க? விக்குதா? இல்ல 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 விக்ரம், இல்ல. அப்புறம் என்ன படபடப்பு? இவ்வளவு வேறுத்து இருக்கு? பேசுங்க அத்த, பேசுங்க. மாயா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்க பேசுங்க. மாயா இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கா. உங்களுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம், என்ன விஷயம் எல்லாம் நீங்களும் அவளும் சேர்ந்து பண்ணீங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டா. கையில விலங்குதான், ரோடு தான், அடிதான். அடடடடா, என்ன டைலாக் விக்ரம் சார், வேற லெவல் போங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் அமுதா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்க. பட் இருந்தாலும் விக்ரம் சார் அவங்க சொன்னதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. யாழினியா பழி வாங்குறதுக்காக மாயா கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விக்ரம் சார் நீங்க கேக்குற விதத்துல கேட்டீங்கன்னா அது வெச்சிரு வெச்சிரு வெச்சிரு, இதெல்லாம் நீ எடுக்காத. நான் சொல்றேன், சொல்லிடுறேன். அது வந்து யாழினிய எனக்கு பிடிக்காது இல்ல. யாழினிய வீட்ல இருந்து எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன்ல. அதுக்கு அப்பப்ப நான் மாயா கிட்ட ஆலோசனை கேட்பேன். அவ்வளவு ஆலோசனை சொல்லுவா. அதுக்காக தான் அடிக்கடி பேசணும். அப்போ அந்த ஆலோசனை தான் பாத்ரூம்ல வழுக்கி விழ ஏற்பாடு பண்ணது, படிக்கட்டுல எண்ணெய் ஊத்துனது, ஃப்ரிட்ஜ்ல கரண்ட் ஷாக் வச்சது, இது எல்லாமே வா? ஆமா இனியா, அந்த மாதிரி பண்ணு சொன்னா நானும் பண்ணுனேன். வாழ்க்கை அழிக்கிறதுக்கு இவ்வளவு கொடுமையான காரியெல்லாம் பண்ணிருப்பேன். இல்லையா? விட்டுருங்க மேடம். மேடம் ஏனியா, கூல் கூல். இப்போ யாழினி கன்சீவா இருக்கா. அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அத்தைக்கும் வயசாயிடுச்சு, அவங்களாலயும் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த வீட்ல எல்லா வேலையுமே அமுதா சித்தி தான் பண்ணணும். அதுவும் நான் ஸ்டாப்பா பண்ணணும். இதுதான் பனிஷ்மெண்ட். அடிக்கடி அமுதா சித்தி யாழ்னிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இனி அவங்க யாழ்னியோட பக்கத்துல கூட போக கூடாது. ஐ மீன் அமுதா அத்தையோடைய மூச்சு காத்து கூட யாழினி மேல படக்கூடாதுன்னு சொல்ற. எக்ஸாக்ட்லி. அதனால அமுதா சித்தி எப்பவும் யாழ்னி கிட்ட இருந்து ஒரு 3 மீட்டர் தள்ளி தான் அந்த வீட்ல இருக்கணும். காலு பயங்கர வலி. அண்ணி, கால் வலிக்குதா அண்ணி? குடுங்க குடுங்க குடுங்க. நான் அம்மா விடுறேன் அண்ணி. கொடுங்க அண்ணி. கால் குடுங்க. ஐயோ அத்தை,
பாத்து ஐயோ பாரு நீ நான் அமுக்கி விடுறேன் நீ உன்கிட்ட நான் காலை அமுக்க சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்ன அண்ணி நீங்க இதெல்லாம் சொல்லணுமா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன வலியோட இருக்கீங்கன்னு. இதெல்லாம் சொல்லாமலே செய்யணும் அண்ணி. நீங்க பேசாம உட்காருங்க, நான் அமுக்கி விடுறேன். ஐயோ பாவம், அமுதாவோட குடும்பி நல்லா வசமா மாட்டிக்கிச்சு. இனியா கால் பண்ணி கௌரி கிட்டயும் யாழினி கிட்டயும் இந்த மாதிரி அமுதாவோட ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் எல்லாம் சொல்லல. பட் அமுதா என்ன நினைச்சுக்கிச்சுன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல, எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலன்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேருக்கும் விழுந்து விழுந்து பணிவிட செய்யட்டா அப்படின்னு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. ரைட்டு, மாமியாரும் மருமகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நான் வேணா உங்களுக்கு வெஜிடபிள் சூப் போட்டு கொண்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், வெஜிடபிள் சூப் எல்லாம் வேணாம். தோ அங்க பாரு, அந்த டைனிங் டேபிள் ரொம்ப தூசியா இருக்குல்ல, போய் அதை தொடச்சு வை போ. ஓகே நீ இப்பவே தொடச்சு வைக்கிறேன். இந்த பக்கம் பட்டாசு குடுகுடுன்னு இனியா கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி திவ்யா அக்காவை அவங்க மாமா வேலைக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையில ரொம்ப பாவங்க. நம்ம எல்லாம் மேக்ஸ்ல பாஸ் ஆனா போதும் அப்படின்ற லெவலுக்கு இருந்தோம். பட் திவ்யா 100 மார்க் எடுத்தும் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டு விடல. பாத்தீங்களா? நான் வேலைக்கே போயிடுறேன் மாமா, நான் வேலைக்கே போயிடுறேன்க்கா. ஏய் அது அது வா யோ இவள வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், விடியா. அப்ப நீ ஊட்ட விட்டு வெளியே போறியா? வா யோ வாங்கறல. யோ அவளை விடியா, சொன்னா கேளியா, அவளை விட்டுறியா? ஆடி வா. யோ சொன்னா கேளியா, அவளை விட்டுரு. ஏய் அவ்வளவுதான், உனக்கு சாப்பிடுச்சுடும். விக்ரம் சார் கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். திவ்யாவுக்காக இனியாதான் ஃபைட் பண்ண போறாங்கன்னு நினைச்சா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. விக்ரம் வந்து ரோட்ல உட்கார்ந்து இருந்த திவ்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வந்து திவ்யா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க மாமா வந்து கம்பெனில கொண்டு போய் விட்டாரு இல்லையா? பட் அந்த கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. அது தாங்க முடியாம தான் திவ்யா வந்து ரோட்ல போய் சேர்ல ரொம்ப டிப்ரெஸ்டா உட்கார்ந்துருக்காங்க. பட் இத சொல்லும் போது விக்ரம்க்கும் இனியாவுக்கும் வரும் பாருங்க கோவம். திவ்யா, ரோட்டோரமா இருந்த ஒரு பெஞ்சில் மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருந்தா. உன் மாமா உன்னை எங்கேயோ வேலைக்கு சேர்த்து விட கூட்டிட்டு போனதா பட்டாசு சொன்னா. இந்த கம்பெனியோட ஓனர் ரொம்ப மோசமான ஆளுக்கா. நீ ஒழுங்கா என் மனசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் நல்லா வச்சுப்பேன். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.